பாலிமர், சன் நியூஸ் பகல் செய்திக்கு ரெடி பண்றேன்னு பார்த்தா டைரக்டா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஹெட்லைனுக்கு பிளான் பண்றியே. வணக்கம், நான் ராம் பேசுகிறேன். தமிழ் சினிமாவினுடைய பழக்கப்பட்ட கதைகளிலிருந்து, வழக்கமான கதைகளிலிருந்து மாறுபட்டு எப்பொழுதுமே வேறொரு கதையை இருக்கக்கூடிய துணிச்சலும், நமக்கு பழக்கப்படாத கதை மாந்தர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய துணிச்சலும் உள்ள ஒரு இயக்குனர் இயக்குனர் ராஜ்முருகன். அவருடைய இன்னொரு துணிச்சலான படைப்பு தான் மயிலாட். இப்போ தியேட்டரில், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தியேட்டரில் அந்த படம் ஓடிட்டுருக்கு. மயிலாட் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் இருப்பவர்களுக்கும் அதிகாரத்தின் உச்சத்திலிருந்து விலகி விளிம்பு நிலையில் அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கும் இடையிலான ஒரு உறவை பற்றி பேசக்கூடிய படமா இருக்கு. அதிகாரத்தின் உச்சத்தில் எவ்வளவு உச்சத்தில் இருந்தாலும் சரி, அதல பாதாளத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண வெகுஜன மனிதனுடைய கருணையினாலும் தயவினாலும் பேரன்பினாலும் மட்டுமே தான் அந்த உச்சத்தில் இருப்பவர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மானுட அரசியல் பேசக்கூடிய, பேரன்பை பேசக்கூடிய ஒரு படம் தான் மயிலாட். ஒரு தீர்ப்பு எழுதுற அதிகாரத்தை அந்த பரபிரமம் ஒரு கடகோடி மனுஷன் கொடுத்திருக்கு. அயோத்திக்கு பிறகு சசிகுமார் சார் தேர்ந்தெடுக்கக்கூடிய கதைகள்ல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த மாற்றங்கள் அவரை இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப உறுப்பினராக மாற்றியிருக்கு. ரேஷன் கார்டில் அவர் பேரை பதியிலேயே தவிர கிட்டத்தட்ட எல்லார் வீட்லையும் ஒரு குடும்ப உறுப்பினராக மாறிட்டார் நான் நினைக்கிறேன். இந்த கதையை, இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் ராஜ்முருகனுக்கும் மயிலாட் திரைப்படத்தை தேர்ந்தெடுத்த நடிகர் சசிகுமாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.